சுவையான காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் வெடித்து வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயமாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பொன்னிறம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குவோம். வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. இந்த காய்கறியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். காய்கறியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். மூடி போட்டு கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.